அப்பா அப்பா டிவி பண்ண ஓன் பண்றீ முடியாது. ஓன் பண்றீனாக்கா பார்த்தது போறோம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலை தானே. வெளியில போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கோ. என்ன முடியாது. உன் புருஷன் சம்பூட்ட சொல்ல அனுப்புறா என்ன? என் ஆத்துக்காரர் உங்களுக்கு வேலைக்காரரா என்ன? அவர் விளையாடவா போயிருக்கார்? வேலைக்கு தானே போயிருக்கார். ஆமா ஆமா, பெரிய வேலை. ஏண்டி, நான் கொடுத்த வரதட்சணை காரணத்தானே அவன் வேலைக்கு போயிருக்கான். அப்பா ஒண்ணும் மிரட்டாது. இது என்னுடைய வீடு, என்னுடைய டிவி, என்னுடைய காரு. ஓன் பண்ண. என் நல்ல பல்ல. ஆமா, நீங்க வெளியில போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கோ. உங்களுக்கு ஸ்பெஷலா அவியல் பண்ணி தரேன். ஆமா ஆமா, நீ பெரிய ஸ்பெஷல் பண்ற ஆளுதான். நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கிறேன். என்ன ஸ்பெஷல் பண்ணாலும் அந்த சோம்பேறி சம்புதானே சாப்பிடுறேன். போய் வாங்கிட்டு வாங்கப்பா. தலை விதி. பாவம் என் ஆத்துக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ. ஐயோ, உமக்கு என்ன ஆயிடுத்து? வேலைக்கு போட்டு திரும்பி வந்துட்டேன். திடீர்னு என்ன பார்க்கணும்னு தோணுச்சு, அப்படியே வந்தாச்சு. கார் எங்கே? கார் கொஞ்சம் ரிப்பேர் இருக்கு, ஒர்க் ஷாப்ல போட்டாச்சு. நல்ல நேரம் பார்த்து வந்திருக்கேன். அப்பா வெளியில போயிருக்கார். எதுக்கு? காய்கறி வாங்க அமைச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைதான். ഞാനോ என் மனசு சரியில்லை. மனசுக்கு என்ன ஆயிடுத்து? என்ன பார்க்க தானே வந்தேன். அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு? நீங்க நைட் டியூட்டி போறதே எனக்கு பிடிக்கல. ஆம்பளையா பொண்டாட்டினா நைட்ல தானே சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் நிம்மதி கொடு. கொடுக்க மாட்டேன். தமிழ்நாடு காவல்துறையின் ஒரு முக்கிய அறிவிப்பு. கேரளா ஜெயிலில் இருந்து 2 கைதிகள் தப்பி ஓடி தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொலையும் செய்து தலைமறைவாகி உள்ளனர். பாதிரா தங்கப்பன் என்று அழைக்கப்படும் தங்கப்பன் உங்களுக்கு என்ன ஆயிடுத்து? பேசவே மாட்டேங்கிறே. உங்களுக்கு என்ன ஆயிடுத்து? என் மனசு சரியாயிடுச்சு, அகத்து போகல. தொரப்பன் தோமா என்று அழைக்கப்படும் கே தாமஸ். இவர்களை பற்றிய தகவல் தெரிந்தால் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கயா படுத்து இருக்கிறேன்? அந்த அருணாசலம் ஷாப்ல வண்டியை கொடுக்காதா வண்டியை கொடுக்காதான்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்ககிட்ட? சொல்லிருக்கேனா? ஆமா சொல்லிருக்கு. ஏன் கொடுத்தேன்? அது கொஞ்சம் அர்ஜென்டான வேலை இருந்ததுனால. அர்ஜென்டாவது கிரிஜென்டாவது அவன் திருட்டு பையன். அம்பாசனா கொடுத்தா மோரிஸ் பையனா திருப்பி கொடுத்துருவான். எப்படி போனா உனக்கு என்ன? பாடுபட்டு சம்பாதிச்சவன் நான் ஆச்சே. அப்பாவாவது குப்பாவாவது. டேய் போய் வண்டி எடுத்துட்டு வா. இப்பவே வா. இப்போ போடா. ஐயா பசிக்குது ஐயா. ஐயா ஏதாவது கொடுங்க ஐயா. ஐயா ஐயா பசிக்குது. ஐயா ஏழைக்கு ஏதாவது கொடையா, ஏதாவது கொடுங்க. உள்ள வாங்க. உள்ளயா? ஆமா. வரணுமா? ஆமா. வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. விக்ரமன் சார்ந்த வீடு இது തന്നെ അല്ലേ? ஆமா. விக்ரமன் சாரும் மக்களும் உள்ள இருக்கா? எதுக்கு அவரை தேடுறீங்க? ஐயோ பிச்சைக்காரர் இடையிலெல்லாம் விக்ரமன் சாரிനും മക്കൾക്കും ഒക്കെ பெரிய பேரு. അതുകൊണ്ട് നേരിട്ട് பார்க்கணும்னு ஆசை. அதுக்காக வந்தேன். அதுக்கு என்ன? வாங்க. உள்ளயா? ஆமா
இந்த வீட்டுல பிச்சைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடும் காசும் கொடுக்கறது தான் எங்க வழக்கம். வாங்க வாங்க. எங்க ஊரு தெங்காசி. இருக்கட்டும், வாங்க உட்காருங்க. கீழே இல்ல, மேல உட்காருங்க. ஐயோ, சும்மா தைரியமா உட்காருங்க. തോമ, ഇത് ഞാനാ. പാതിരാ. ഒരു പിച്ചക്കാരനും പറന്ന് ഇറങ്ങിയിട്ടുണ്ടെന്ന് ഇതിനകം തമിഴ്നാട് മുഴുവൻ അറിഞ്ഞു കാണും. നീ ഇതെങ്ങനെ പിന്നെ ഇവന്മാരുടെ കൈ ചെന്ന് പെട്ടു? ആ വിക്രമനാണ് ഈ വിക്രമനെന്ന് ഞാൻ അറിഞ്ഞോ? ടിവിയിൽ ഫോട്ടോ വന്നോടുകൂടി പുറത്തിറങ്ങാൻ വയ്യാത്ത സ്ഥിതിയായി. ആ കാറിന്റെ താക്കോൽ തിരിച്ചേൽപ്പിച്ചിട്ട് പോകാന്ന് വിചാരിച്ച വേഷം മാറി ചെന്നത്. അവിടെ ചെന്നപ്പം മാരപ്പടക്കത്തിന് തിരി കൊളുത്തി കണക്കല്ലേ അടി വീണത്. എനിക്ക് പിന്നെ ഇവിടെ രക്ഷയുണ്ടെന്ന് തോന്നുന്നില്ല. വീടിനടുത്ത് താമസിക്കുന്ന വല്ലവരും ടി വി കണ്ടെന്നെ തിരിച്ചറിഞ്ഞാൽ അതോടെ എന്റെ കാര്യം പോക്ക. വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങിയപ്പോ പോലീസുകാർ എന്നെ ശ്രദ്ധിച്ചു. അങ്ങനെ ഈ വേഷത്തിൽ കയറിയത്. നീ ഇവിടെ വന്നിറങ്ങിയത് മുതലാണ് എന്റെ ദുരിതം തുടങ്ങിയത്. തോമാ, നമുക്ക് ഇന്ത്യ വിട്ട് വല്ല മലേഷ്യക്കോ ഇന്തോനേഷ്യക്കോ വിടാം. അവിടെ നിന്റെ അളിയനോ അമ്മാവനോ ഇരിക്കുന്നോ? ഇതിലും ഭേദം ജയിലിൽ തന്നെ ആയിരുന്നു. എത്രയും പെട്ടെന്ന് നമുക്ക് അതിർത്തി കിടക്കാം. വാ. சார், நாங்க வந்து செகண்ட் ஷோ படம் பார்க்க போறேன். டைம் ஆயிடுச்சு, வரட்டுமா? ஆமா, எங்க இருந்து ஓடி வரீங்க? அது வந்து நைட்ல ஓடுறது எங்களுக்கு ரொம்ப பழக்கம். பாடி பில்டிங் எக்ஸர்சைஸ். போலாம். நில்லுங்கடா. என்ன சார் எடா போடான்னெல்லாம் கூப்பிடுறது? மரியாதை ரொம்ப குறைஞ்சு போச்சு. நாங்க என்ன கிரிமினல்ஸா? തങ്കപ്പാ, മണ്ടത്തരം പറയാതെ. ഞങ്ങൾ അങ്ങനെ ക്രിമിനൽസ് ഒന്നും അല്ല. ടിവിയിൽ വന്ന പടം ഞങ്ങളുടേതല്ല. ഒരുപക്ഷെ രൂപസാദർശ്യം കണ്ടെന്നിരിക്കും. ഒരാളെ പോലെ 9 പേരുണ്ടെന്നാണല്ലോ. தமிழ்நாடு போலீஸ பத்தி என்ன நினைச்சிருக்கிறீங்க? ஊரு விட்டு ஊரு வந்து ஒரு கொலையும் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடலாம் நினைச்சீங்களா? உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதுதான் தமிழ்நாடு போலீஸ். தெரியுதா? சார், நாங்க அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது. அப்போ அங்க போகும்போது அங்க ஏசி ரூம்ல Don't try to cheat me. ஹலோ,
வாங்க வாங்க வெல்கம் வெல்கம். இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நான் உங்ககிட்ட வரலான்னு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. കർത്താവ് ഇത് എന്തൊക്കെയാ? നമുക്ക് സ്റ്റേഷനിൽ പോകാം. பைசே, நீங்க விருப்பப்பட்டபடி இவங்க 2 பேரையும் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். அந்த மத்த விஷயங்களை அப்புறம் பார்த்து. ഓക്കേ. Everybody hands up. Drop your guns. കൊള്ളാം. ഒറ്റ വെടിക്ക് കുറെ പക്ഷികൾ. പരോളിൽ മുങ്ങി നടക്കുന്ന 2 പ്രതികൾ, 2 ഇന്റർനാഷണൽ ക്രിമിനൽസ്, അവർക്ക് പാദസേവ ചെയ്യുന്ന ഒരു കരിങ്കാലി പോലീസ് ഓഫീസർ. Are you not ashamed? You are maligning the proud heritage of this precious land, Tamil Nadu, which has given birth to eminent personalities like Bharatiyar, Thiruvalluvar, Rajaraja Cholan, Veeramanda Kattabomman and MGR. Anyway, this is a very serious blow to the Kerala police and me. நீங்க அந்த பக்கம் போங்க. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. തോമ, 2 പേരും ഒരുമിച്ചുള്ള ഈ പോക്ക് അപകടമാണ്. നീ ഈ വഴിക്ക് പോയിക്കോ. എന്റെ കാര്യം ഞാൻ നോക്കിക്കോളാം. അയ്യോ, போய் பாருங்க. எதுக்கும் டிக்கெட் கிடைச்சது, வச்சுக்கோ. ഒന്നിങ്ങി വന്നേ. എന്നെ കുറച്ചുപേര് കൊല്ലാൻ വരുന്നു. എന്തിന്? എല്ലാം ഞാൻ വിശദമായിട്ട് പിന്നെ പറയാം. സംസാരിച്ചിരിക്കാൻ സമയമില്ല. ഫ്രണ്ടാണല്ലേ? ഇവിടെ നില്ലേ. ബാ. പിന്നെ പറയാം. കിടന്ന കാലത്ത് നമ്മൾ തമ്മിലുള്ള അന്തരം എനിക്കറിയാമായിരുന്നു. രാധികയോട് സത്യം പറയാതിരുന്നത് വഞ്ചിക്കാനായിരുന്നില്ല, ഇഷ്ടം കൊണ്ടായിരുന്നു. എല്ലാം പറഞ്ഞാൽ നീ നഷ്ടപ്പെട്ടു പോകുമെന്നുള്ള പേടിയുണ്ട്. ജയിൽ കിടക്കുമ്പോഴാ എല്ലാം എന്തൊരു മണ്ടത്തരമാണെന്ന് മനസ്സിലായത്.
ജീവിതത്തിൽ ഇനി ഒരിക്കലും നിന്റെ മുമ്പിൽ വന്ന് പെടരുതെന്ന് ഞാൻ ആഗ്രഹിച്ചിരുന്നു. പക്ഷെ നേരിൽ കണ്ടപ്പോൾ എനിക്കെന്നെ നിയന്ത്രിക്കാനായില്ല. എന്നോട് ക്ഷമിക്കണം. ഒന്നും മനഃപൂർവ്വമായിരുന്നില്ല. ഇന്ന് തിയേറ്ററിൽ വെച്ചുള്ള കണ്ടുമുട്ടൽ പോലും മനഃപൂർവ്വമായിരുന്നില്ല. ഞാൻ അറിയാതെ എനിക്ക് ചുറ്റും എന്തൊക്കെയോ നടക്കുന്നുണ്ട്. ആശുപത്രിയിൽ കൊടുക്കാൻ 5000 രൂപയ്ക്ക് വേണ്ടിയാണ് ഞാൻ ഇറങ്ങി തിരിച്ചത്. ഇപ്പൊ ഞാൻ ജയിലിൽ ആടിയവനായി, കൊലപാതകയായി. എവിടെ പോയി ആരുടെ മുമ്പിൽ കീഴടങ്ങണമെന്ന് പോലും എനിക്കറിയില്ല. പോലീസിന്റെ കൈ കിട്ടി അവരെന്നെ കൊല്ലും. ഞാൻ ഒരിക്കലും കണ്ടിട്ടില്ലാത്ത വേറെ ചിലർ തോക്കുമായിട്ട് എന്റെ പുറകെ. ഞാൻ ഇനി ഒരിക്കലും രാധികയ്ക്ക് ഒരു ബുദ്ധിമുട്ടാവില്ല. തന്നെയുമല്ല, ആ MDയും മറ്റും വന്ന് രാധികയെ കണ്ടാൽ അവരിവിടെയും വന്ന് കുഴപ്പമുണ്ടാക്കും. വണ്ടിക്കൂലിക്കുള്ള കാശെങ്കിലും ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ. അല്ലേ, വേണ്ട. താങ്ക്സ് അലോട്ട്. തോമസ്, വേണ്ട രാധിക, ഞാനിനി ഇവിടെ നിന്നാൽ രാധികയ്ക്ക് കൂടി ആപത്താണ്. ഏതായാലും മദ്രാസിന് പറ്റിയതല്ല. തോമസിനും എനിക്കും എത്രയും വേഗം ഇവിടെ ഒന്ന് രക്ഷപ്പെടണം. എങ്ങനെയെങ്കിലും. നാട്ടിൽ പോയാൽ ഒരു സമാധാനം ഉണ്ടാവും. ജയിലധികാരികളോട് സത്യം പറയണം. അധികം ഒന്നും വൈകിട്ടില്ലല്ലോ. തോമസ്, ഇനി ഒന്നും ആലോചിക്കണ്ട, പോകാം.